ஐயா சொல்கிற இந்த தீர்ப்புடைய முக்கியமான சாராம்சம் பழக்க வழக்கம் மற்றும் வழக்காறு, அது முக்கியமான கூறு. ஏன்னா இது வந்து தந்தை பெரியார் உட்பட அண்ணல் அம்பேத்கர் உட்பட அரசியல் சட்ட பிரிவு 13/272 சப்கிளாஸ் 2 ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இந்த பழக்க வழக்கம் கஸ்டோரியல் சொல்ற அந்த பழக்க வழக்கத்தை வழக்காறுகளையும் சட்டமாக ஏற்றுக்கொள்வது அபத்தம். ஏன்னா ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் ஒரு பழக்க வழக்கமாக இருந்தது. கைம்பெண்மை திருமணம் கூடாது என்பது பழக்க வழக்கமாக இருந்தது. ஆண்கள் பல திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது பழக்க வழக்கமாக இருந்தது. அந்த பழக்க வழக்கங்களை அறிவுக்குட்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் உச்சநீதிமன்றம் இன்று எவ்வித விவாதத்துக்கு உட்பட்டாமல் ஆகம விதிகள் என்ற பழக்க வழக்கத்தை ஏற்றுக்கொள்வோம் என்பது மிக தவறான நிலைப்பாடு. ஏனென்றால் நான் அப்படி ஆகம விதி என்று சொன்னால் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்த அந்த வேதங்களுக்கும் அதற்கு முன்பு வந்த பழக்கம் ஏற்றுக்கலாமே. அதுக்கு முன்பு இந்த பழக்க வழக்கம் இருந்துச்சு. இவர் சொல்கிற பார்ப்பனர்கள், இவர் சொல்கிற ஐயர் ஐயங்கா நீ யாராவது கட்ட நான் யார் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே வந்தார்கள் என்று உங்க தமிழ்நாடு பாடநூல் சொல்லி கொடுத்தது. இல்ல இல்ல இங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே ஒரு பழக்க வழக்கங்கள் கடவுள்கள் இல்லையா? சொல்லுங்கள். கடவுளை ஆக்கிரமித்துக் கொண்டவர்கள் நீங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டுட்டு நீங்க பேசாதீங்க. என்ன நியாயம்? எங்களுக்கு ஒரு விதி இருந்துச்சு, எங்களுக்கு தர்மம் இருந்துச்சு, எங்களுக்கு நியாயம் இருந்துச்சு. நீங்கள் ஒரு விதியை தர்மத்தை உண்டு செய்துவிட்டு இதுதான் தர்மம் என்பதுதான் பிழை. சரி, நான் வரேன். அந்த அறிவித்து நான் ஒரு ஆக்கப்பூர்வமா இந்த ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு குலத்தொழில் அடிப்படையில இதை கொண்டு போகணும் அப்படிங்கறத நம்முடைய ராமசுப்ரமணியம் ஏன்னா அதான் திரும்ப திரும்ப ரொம்ப தெளிவா இது பாரம்பரியம் நாங்க வந்து வழக்கமா சொல்றதை சொல்றாங்க. 1971 வந்து மகாராஜன் கமிஷன் வந்து போட்ட அந்த பரிந்துரையில் 15 பேர் கொண்ட குழு, அதில் வந்து சங்கராச்சாரியார் இருக்காரு, கிருபானந்த வாரியார் இருக்காரு, சிவாச்சாரியர் எல்லாமே இருக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த ஆகமம், நான் சொல்றது திரும்ப திரும்ப சொல்றேன், இவங்க சொல்றது ஆகமம்ங்கிறது வந்து ஒரு சடங்கு தான். அது வந்து எந்த வித வந்து மந்திரங்களோ எதுவுமே இல்லை, ஒரு சாதாரண சடங்கு தான். நீங்க சொல்லுங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இருக்கிற 108 வைணவ கோயில்கள்ல 30 கோவில்களில் மட்டும்தான் இந்த ஆகமங்களே கடைப்பிடிக்கப்படுது, மற்ற இடங்கள்ல எங்கேயுமே கடைப்பிடிக்கப்படலை. அப்போ ஆகமங்களை என்னென்ன இங்கே கடைப்பிடிக்குதுன்னு சொல்லி அந்த மகாராஜர் கமிஷன் வந்து சொல்கிறாங்க. அதில் என்னென்ன சொல்கிறாங்க, தட்சணை வாங்கக்கூடாது. நீங்கள் எந்த கோயில்லையாவது தட்சணை வாங்காமல் இவங்க மணி ஆட்டுறாங்களா? நான் கேட்குறேன். தட்சணை வாங்காமல், அப்போ உடல் பெருத்தவர்கள் அங்கே இருக்கக்கூடாது, உடல் பெருத்தவர்கள் அங்கே வந்து இந்த அர்ச்சகர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஆகம விதிகள். திருவண்ணி நான் முடிச்சிடறேன். இல்ல நீங்க ஒரு விவாதம் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு என்ன நடக்கிறது அப்படிங்கறத வச்சு பேசுகிறோம். அதில் யார் வரலாம் வரக்கூடாது ஆனா தனிப்பட்ட முறையிலான விமர்சனங்கள் இருக்குல்ல, அது இல்ல நீங்க தட்சணை இல்லாமல் அந்த விமர்சனங்கள் எல்லாம் தயவு செய்து வைக்காதீங்க. அது ரெண்டு விஷயம் உண்மை. திருவண்ணி, நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு சாதிக்கு மட்டும் அது இருக்கிறது என்று சொல்வதை நீங்கள் கண்டிப்பதற்கு நியாயம் இருக்கிறதோ அதே அளவிற்கு இன்னும் அந்த கோயிலை மட்டுமே நம்பி அந்த கோவிலில் குறுக்களாக மட்டுமே இருக்கக்கூடிய பலரும் வறுமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் மறுபுறம் உண்மை. அதனால நீங்க ஒரு நான் சொன்னதை வந்து நான் சொல்லல, நான் அதுதான் சொல்றேன். இது வந்து நீங்க மகாராஜன் கமிஷன் வந்து கொடுத்த பரிந்துரை தான் நான் சொல்றேன், நான் சொல்லல. எந்த இடங்களையும் வந்து ஆகம விதிகளை இவங்க கடைபிடிக்கவில்லை. உதாரணமாக வந்து பழனி கோயில் வந்து முழுக்க பண்டாரங்கள் வந்து அவங்க வந்து பராமரித்தது, அவங்க தான் வந்து அவங்க கோயிலை வந்து அர்ச்சகராக இருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ வந்து ஆகம விதிகளுக்கு எதிராக தானே இவங்க பண்ணியிருக்கிறாங்க, இவங்க தானே அங்கே இருக்கிறாங்க. இங்கே தில்லை, நம்ம சிதம்பரம் தில்லை கோயிலில் என்ன நடந்திருக்கு, அங்கே வந்து நீங்கள் முழுமையாக வந்து நீங்கள் வந்து ஆகம விதிகள் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஆகம விதி சிதம்பரத்தில் கிடையாது. நான் திருப்பி சொல்லுகிறேன், பேசுறேன் நான் பேசி முடிச்சதுக்கு நீங்க பேசுங்க. அவர் முடிச்சிட்டாரு இல்ல, அப்ப நீங்க வந்து கிடையாது இல்ல இதெல்லாம் சொல்லிட்டு அந்த அடிப்படையில் சொல்றேன். ஆகம விதிப்படி வந்து இங்க வந்து அதுல வந்து சாதி பாகுபாடு இல்லை, அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. ஆனால் மத அடிப்படையில் இவங்க வந்து சாதியை வந்து மீண்டும் தீண்டாமையை வந்து கடைபிடிக்க முயற்சி. நான் ஒரு இந்து,
நான் வந்து இதுல முழுமையா வந்து கடவுள் நம்பிக்கை கடவுள் இருங்க இல்ல அது அவர் சொல்லுங்க சார். இருங்க நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கு கடவுள் நம்பிக்கை நீங்க சொல்லுங்க. அவர் சொல்லுங்க. அவர் சொல்லுங்க. கடவுள் கிடையாது அப்படினு பேசும்போது கடவுள் இல்லைங்க இல்லங்க. என்ன கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டேங்க அந்த கடவுள் நான் எதுக்கு மதிக்கணும்? என்ன கோயிலுக்குள்ள வந்து கும்பிட மாட்டேங்க என்ன மதிக்கணும்? கோவில்ங்கிறது இருங்க கோவில்ங்கிறது அதைத்தான் இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் நான் சொல்லிடுறேன். அது மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க வேற எந்த புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சாதி ஒழிப்பு நூல்ல பக்கம் 24 ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்துக்களிடையே அர்ச்சகர்கள் ஒழிக்கப்படுவது நலம், ஆனால் அது சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது. எனவே அர்ச்சக தொழில் பரம்பரை தொழிலாக இருப்பதையாவது ஒழிக்க வேண்டும். இந்து மதத்தவன் என்று தன்னை சொல்கிற எந்த சாதியை சார்ந்தவராயினும் அவருக்கு அர்ச்சகராகும் உரிமை இருக்க வேண்டும். அர்ச்சகர் தொழிலுக்கான அரசு தேர்வு எழுதி சான்றிதழ் பெறாத எவரும் அர்ச்சகர் தொழில் செய்யக்கூடாது. இது யார் சொல்றது? சட்டம் இயற்ற வேண்டும் சொல்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். கூடுதல ஒரே ஒரு பாயிண்ட், சான்றிதழ் பெறாத அர்ச்சகர் நடத்தும் சடங்குகள் செல்லாது என்று அறிவித்துவிட வேண்டும். மீறி நடத்துவது தண்டனைக்குரிய சட்டம் என்று ஏற்படுத்த வேண்டும். அர்ச்சகன் அரசு ஊழியராக ஆக்கப்பட வேண்டும். மற்ற மக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்படுவதோடு அர்ச்சகன் கூடுதலாக ஒழுக்கம், நம்பிக்கை, கடவுள் வழிபாடு போன்ற அது ஆகமங்களிலும் சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு நீங்க இந்த நீங்க ஆகம விதிப்படி வந்து காஞ்சி அந்த இந்த கோவில்ல வந்து ஒருத்தர் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் இதைத்தான் என்ன சொல்றாருன்னா தெளிவா சொல்லியிருக்காரு. இது வந்து அரசு இதாக்கணும். ஒரு பார்ப்பனர் தொழுநோயாளியாக இருந்து கொண்டு தான் வந்து மிகவும் வந்து மோசமான நிலையில் இருந்தால் கூட தான் அந்த சாதி என்பதற்காக அர்ச்சகர் தொழில் செய்வது என்பது சமூகத்துக்கு கேடுன்னு இருக்காரு. நீங்க வன்னிக்காகவும் நீங்களே பேசுறீங்க, சிவாச்சாரியாருக்கும் நீங்களே பேசுறீங்க. என்னுடைய கேள்வி ஒரே ஒரு என்னுடைய ஒரு எளிமை என்னன்னா, எல்லா கடவுள்களும் மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களுக்காக எந்த பாகுபாடும் இல்லாமல், ஏழை பணக்காரன் சாதிய பாகுபாடும் இல்லாமல் மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் கடவுள் இருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் 2015 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலைக்கு ஒரு மருத்துவராகவோ, ஒரு பொறியியல் வல்லுநராகவோ, ஒரு வழக்கறிஞராகவோ ஆகணும்னா அதற்கு இதை படிக்க வேண்டும், இந்த தகுதி இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு சொன்னான். எங்கள் அப்பா விஞ்ஞானி, நானும் விஞ்ஞானி என்று இப்பொழுது நாம் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா மருத்துவர், நானும் மருத்துவர் என்று எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி என் தந்தையார் கோயில் குருக்கள் அல்லது சிவாச்சாரியார், நானும் அவ்வாறே செல்லுவேன் என்று அதை மட்டுமே தகுதியாக வைத்துக்கொண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க அதெல்லாம் வேறு விஷயம், அது மட்டுமே கூடுதல் தகுதியாக நாங்கள் வருவோம்னு சொல்வது 2015 தர்மப்படி, நீங்கள் சட்டத்தில் விட்டுருங்க, தர்மப்படி மனசாட்சிப்படி நியாயம்னு தோணுதா? இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறதே எனக்கு தவறாக தோன்றுறது. சொல்லுங்கள். ஏன்னா பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நாங்கள் பூஜை பண்ணிட்டு பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குருக்களுக்கு பிறந்ததால மட்டும் நாங்கள் குருக்கள் ஆகிட முடியாது. அதோட மந்திரம், யந்திரம், தந்திரம் இவ்வளவும் நாங்கள் கற்றுக்கிட்டு தான் நாங்கள் படிக்கிறோம். இல்லையா? அதான் நானே சொல்லிட்டேன். நீங்க அந்த தகுதி இல்லாமல் அங்கே போறீங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த தகுதியை வளர்த்து தீண்டும் உரிமை சிவவேதியருக்கு அப்படின்னு சிவாச்சாரியாருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஒரு வழிகாட்டுறேன், ஒரு இது வைக்கிறேன், நீங்க எல்லாம் பொழைச்சுக்குங்க, நீங்க பூஜையை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. இல்ல ரெண்டு விஷயம். நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் ரொம்ப நான் எந்த இடத்துல அப்படி சொல்லல. வெயிட் இல்ல விவாதத்தை நீங்க திசை திருப்போம். நான் சொல்றது அவரையும் சொல்றேன். அவருக்கு அதை செய்வதற்கும் வழிபடுவதற்கும் பூஜை செய்வதற்கும் முழு உரிமை இருக்கிறது. அதில் மாற்று கருத்தில்லை. அவர் சிவன்பால் கொண்ட பக்தியால், அதே சிவன்பால் பக்தியை கொண்ட பக்தியால் இன்னொருத்தம் வரும்போது வராதே என்று சொல்வதற்கு உரிமை இல்லை அப்படிங்கறத ரொம்ப எளிமை. ஆனால் ஆகம விதிப்படி நடக்கக்கூடிய கோயில் அடியில யார் வேணாலும் அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள போக முடியாது. அதுல ரெண்டு விதமானது இருக்கு. அவர் நான் தவறா சொன்னேன்னா அவர் வந்து கரெக்ட் பண்ணட்டும். ஒண்ணு மீனாட்சி அம்மன் கோயில்ல உற்சவர்களுக்கு பூஜை பண்றவர்களுக்கு அப்படின்னு ஒரு பகுதியும்,
மூலவருக்கு பூஜை பண்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் இன்னொரு பகுதியும் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் இங்க வர முடியாது, இவர்கள் அங்க போக முடியாது. அந்த கோயிலே ரெண்டு பேருமே மரியாதைக்குரிய ராமசுப்ரமணியன் என்னுடைய கேள்வி என்பது அப்ப அத நீங்க இத கூட மாத்தணும். அப்ப அவங்க எல்லாம் கூட ரொம்ப சொல்லல பண்றாங்க. நீங்க பேச முடியுமா? அப்படி சொல்லல ராமசுப்ரமணியன். மூலவரும் உச்சவரும் யார்? இல்ல நீங்க சொல்லுகிற இந்திய சொல்லுகிற வருகிற மூலவரும் உச்சவரும் யார்? பார்ப்பனர்களா இல்ல பார்ப்பனர்கள் அல்லாதவரா? அத பத்தி சொல்லுங்க நீங்க. சார் மீனாட்சி அம்மன் யார் எப்படி இருக்க முடியும்? சார் உங்களுக்கு மூலவரையும் உற்சவரையும் தெரியல. நான் இனிமே இதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியாது. போய் பாருங்க. அழகருடைய தங்கை மீனாட்சி எப்படி நீங்க மூலவர் உற்சவரும் ஒண்ணு கொண்டாட முடியும்? சொல்லுங்க. மீனாட்சி யார் என்ற கேள்வி வருதுறப்ப அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டு போங்க. அவர் கோட்டு கட்ட நம்பிக்கை இல்ல. மீனாட்சி யாருன்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. அர்ச்சனை செய்யறவங்க யாருக்கு இருக்கு? அடிப்படையா சொல்ல முடியாது. அறிவுச்செல்வன் நான் வரேன். இல்ல இல்ல அவர் கேக்குறது மூலவருக்கும் உற்சவருக்குமான வித்தியாசத்தை இல்ல.